மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடன் அல்லது தன்னுடைய ஆண் துணையுடன் சேர்ந்திருக்கின்ற போது அவருக்கு முழு திருப்தி, அந்த பாலியல் உறவிலே, அந்த செக்ஷுவல் ஆக்டிலே, பாலியல் உறவிலே முழு திருப்தி ஏற்படாமல் அல்லது முழு ஆர்காசம் ஏற்படாமல், உச்சக்கட்டம் ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்த்தவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லே ஃபாலோவர் பண்ணுங்கள். நேரடியாக உங்களுடைய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே வெளியூர் நண்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய பிரிசிபிடேட்டிங் காசஸ், என்னென்ன காரணமாக இந்த பிரச்சனை அதிகரிக்கின்றது என்று பார்க்கின்ற போது அடுத்த முக்கியமான காரணம் என்னவென்றால் பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் என்றால், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த பெண்ணுக்கு திருப்தி ஏற்படுமா, என்னுடைய கணவருக்கு திருப்தி ஏற்படுமா, என்னுடைய மனைவிக்கு திருப்தி ஏற்படுமா, அல்லது திருப்தி ஏற்படாவிட்டால் என்ன நடக்கும், என்னை விட்டு போட்டு போய் விடுவாரா? பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் இணையதளங்களில் நாங்கள் பார்க்கிறோம், பல இடங்களில் இப்படி பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொல்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் காரணமாக இந்த பெண்களுக்கு இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுகிறது. இதை பற்றி நான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் ஏற்படுவதற்கு பழைய காலங்களிலே இப்படி இருந்தது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இப்போது என்ன, ஆண்களும் பெண்களும் சரி சமனாக இந்த போர்ன் ஃபிலிம்ஸ் அல்லது ப்ளூ ஃபிலிம்ஸ் அல்லது நீல திரைப்படங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களும் சமனாக இருக்கிறார்கள். ஆண்களிலே ஒரு 90-95% இந்த நீல திரைப்படங்களை பார்த்தால், பெண்களிலே ஒரு 60-70% இந்த நீல திரைப்படங்களை பார்க்கிறார்கள். பார்த்த பிற்பாடு தன்னுடைய கணவனுடைய ஆண் குறியும் இப்படி ஒரு நீட்டாக இருக்க வேண்டும், இப்படி தடிப்பாக இருக்க வேண்டும், அந்த பெண் எவ்வாறு பாலியல் உறவை கொள்ளுகின்ற போது வாய் திறந்து சத்தம் போடுகிறாரோ எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி கிளம்ப வேண்டும் என்று சொல்லி பெண்கள் கூட பார்க்கின்ற ஒரு நிலைமை இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கூட இந்த பிரச்சனை அவர்கள் எங்களிடம் சொல்லக்கூடியதாக இருக்கின்ற சில பெண்கள் சொல்வார்கள், நான் டாக்டர் ஒரு ப்ளூ ஃபிலிம்ஸ்ல பார்த்தேன், நான் கேம்பஸ்ல படிக்கின்ற போது என்னுடைய நண்பிகளுடன் சேர்ந்து பார்த்தேன், அதில் இப்படி பெருசாக இருக்கின்றது, ஆனால் என்னுடைய கணவனுடைய ஆண்குறியோ மிகவும் சிறிதாக இருக்கின்றது, ஏன் அப்படி என்று சொல்லி கேட்கின்ற பெண்கள் கூட இன்று முன்னறிவிட்டார்கள். இது பிழை என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் முதல்லே சொன்னது போல இந்த நிலைமையானது ஒரு செக்ஷுவல் ஃபேண்டாசி, அதாவது ஒரு பாலியல் மாயாஜால உலகம் அல்லது பாலியல் கற்பனை உலகத்துக்கு போகின்ற போது அந்த வாழ்க்கையானது ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச்சில், அதாவது செயற்கையாக ஒரு நிலைமை இருக்குமே தவிர ஒரு யதார்த்தமான, ஒரு நியாயமான இயற்கை நியதிகளுக்கு உட்பட்ட விதியாக இது இருக்க போவது கிடையாது. எனவே இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசிக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரஷருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அதே நேரத்தில் ஆண்களும் அதே மாறித்தான். இப்போது உங்களுக்கு தெரியும், இன்னும் எங்களுடைய ஆண்கள் பழைய நிலையிலே தான் இன்னும் இருக்கிறார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் நைட்ல, முதல் இரவிலே பெண்ணுக்கு சரியான வலி ஏற்பட வேண்டும், பெண்ணினுடைய யோனி பகுதியிலிருந்து கொஞ்சம் ரத்தம் வெளியேற வேண்டும், கன்னித்திரை ஹைமன் உடைய வேண்டும், இவ்வாறு பல யோசனைகளிலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. பல பேர் ப்ரீஆக்கிபைடு என்று சொல்லுவோம், ஏற்கனவே வந்து அந்த தகவல்கள், தவறான கல்வி முறைகள் காரணமாக ஒரு தவறான விதத்திலே தான் அவர்கள் யோசிச்சு கொண்டிருக்கின்ற போது அந்த இணைப்பிலே ஒரு யதார்த்தமான, நியாயமான, இயற்கையான ஒரு பாலியல் வாழ்க்கைகளை செல்லுகின்ற போது அந்த பாலியல் வாழ்க்கையால் முழுதும் ஒரு பிழையாக அல்லது ஒரு பிழையான முறையிலே செல்லுகின்ற ஒன்றாக அது மாறிவிடுகிறது.
இது மிகவும் முக்கியமான. எனவே பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் என்று சொல்கின்ற போது ஆண்களுக்கும் ஏற்படுவது, இப்போது பெண்களுக்கும் கூட அந்த பிரச்சனை ஏற்படுது. இதன் காரணமாக பெண்கள் பல நினைப்போடுடன் தங்களுடைய பாலியல் வாழ்க்கைக்கு செல்கின்ற போது அந்த இடத்திலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் உறைந்து விடுகிறது. உங்களுக்கு தெரியும் இந்த காதல் திருமணங்கள், பேசி செய்யப்படுகிற திருமணங்கள், இந்த திருமணத்திலே கூடுதலான இந்த விவாகரத்து, டிவோர்ஸ் ஏற்படுகிறது. நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். காதல் திருமணங்கள்ல பேசி செய்ய திருமணம் பார்க்கின்ற போது 190% காதல் திருமணங்களிலே தான் விவாகரத்துகள் கூடுதலாக இருக்கிறது. நான் அண்மையிலே கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆண்களும் பெண்களும் முதலுக்குரிய 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு உட்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் ஏன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள்? கூட 40-50 பேர் வைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் சிறு வயதிலே காதலித்து திருமணம் முடித்து அல்லது பெற்றோருக்கு தெரியாமல் ஓடிப்போய் திருமணம் முடித்து இப்போது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த விவாகரத்து, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூடுதலாக பெண்களுக்கு இந்த காதல் திருமணத்தில் செய்கின்ற போது கூடுதலான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. கூடுதலான எதிர்பார்ப்பு. அதே போலதான் ஆணுக்கும் அப்படி எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. பெண்ணுக்கும் எதிர்பார்ப்புகள் என்ன செய்யறது? கூடுதலாக இருக்கிறது. இப்போ சில பெண்கள் என்ன, எங்களுடைய தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற நடிகர்களை பார்த்து அந்த நடிகர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை. எப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர், எல்லாரும் என்று சொல்ல முடியாது, யாரையும் ரேஷனலைஸ் பண்ண முடியாது. எல்லாரும் 100% இல்லை. பல பேர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதே போலதான் அந்த பெண்கள் இந்த நடிகர்களை பார்த்து, இந்த நடிகர் இந்த திரைப்படத்தில் இப்படி இருந்தால், நல்ல ஒரு அழகான கணவனாக இருந்தால், அன்பான கணவராக இருந்தால், காலையில் எழும்பி தேநீர் ஊற்றி கொடுக்கிறார், பகல் முழுக்க அவர்கள் முழு வீட்டு வேலையை செய்கிறார் என்ற நினைப்புடன் தான் இந்த காதல் திருமணத்தினர்கள் செல்கிறார்கள். இதன் காரணமாக அது ஒரு பெரிய, அதாவது எதிர்பார்ப்புகள் தரமட்டமாகி கடைசியிலே அது விவாகரத்து மட்டும் செல்கிறது. எனவேதான் முக்கியமாக இந்த நான் சொன்னது போல இந்த பெண்களுடைய இந்த பாலியல் உறவிலே ஏற்படுகிற பிரச்சனைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. எனவே இதிலையும் பல பேர் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், டாக்டர் என்னுடைய காதலியுடன், என்னுடைய மனைவியுடன் நான் இந்த ப்ளூ ஃபிலிம்ஸை பார்க்க முடியுமா என்று. நாங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. இது ஒரு வைத்தியராலும் தீர்மானிக்க முடியாத ஒன்று. உங்களுக்கு விருப்பம் என்றால் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய காதலியோ விரும்பினால் நீங்கள் பார்க்கலாம், வெரி குட். அப்படி ஒரு மனைவியோ அப்படி ஒரு காதலியோ அனைவது மிகவும் கொடுத்து வச்ச ஒன்று, அது நல்ல. அதில் ஒரு விதமான பிழையும் இல்லை. எனவே இந்த ப்ளூ ஃபிலிம்ஸ் மூலமாக இந்த செக்ஷுவல் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் பிரச்சனைக்கெல்லாம் பல தீர்வுகள் ஏற்படுகிறது, அது உண்மை. ஆனால் உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய கணவனுக்கு அது பிடிக்காவிட்டால் அந்த நீதியிலே போவது என்பது ஒரு பிரச்சனையான விஷயம். அதே நேரத்தில் அதை பார்த்து கொண்டு என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர் 1 மணத்தியாலும் 2 மணத்தியாலும் என்னுடன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், கணவருடைய ஆண்குறி 2-3 அடிக்கு மேலாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிச்சு கொண்டு இந்த பாலியல் வாழ்க்கைக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் அது பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் என்று சொல்லப்படுகிற அந்த கிரைட்டீரியாவிலே ஒரு பிழையான விதத்திலே தான் எங்களை கொண்டு போய் முடியும். எனவேதான் யதார்த்தமாக இயற்கை நியதியின்படி நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படியே இப்படி அங்க சொல்லுகிறார்கள், இங்க சொல்லுகிறார்கள், அந்த கிரீம் பூசினால் இந்த பெருசாக வரும், இந்த கிரீம் பூசினால் இப்படி வரும் என்று யோசிச்சு கொண்டு நாங்கள் பாலியல் வாழ்க்கைகளை செல்வமாக இருந்தால் அது பெரிய ஒரு ஏமாற்றமான ஒன்றாகத்தான் அது முடியும். எனவே மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறோம், வாழ்வது ஒரு தரம், வாழ்வதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான், 1 சான்ஸ், ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் எங்களுக்கு வழங்கப்படும். அந்த வாழுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நியதியாகவும் மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ள முறையிலும் மற்றவருடைய கரைச்சல் கொடுக்காமலும் எங்களுடைய பாலியல் வாழ்க்கையிலே எங்களுடைய துணைக்கோ, எங்களுடைய கணவனுக்கோ, மனைவிக்கோ, ஆண் துணைக்கோ, பெண் துணைக்கோ உரிய விதத்தில் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர்கள் அதன் மூலமாக பாலியல் உறவுகளை திருப்தி அடையக்கூடிய ஒன்றாக இருக்க எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி உங்களுக்கு இயலாவிட்டால் உங்களுடைய குடும்ப வைத்தியர், ஒரு ஃபேமிலி பிசிஷியன், யாருடைய துணையையும் நீங்கள் நாடலாம். எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.